ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாம் மையப்படுவதாக இந்த நாளிலும் உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த காலவெளியில் ஏசப்போ சில காரியங்களை நம்ம கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். ஒரு வாலிபனால் இந்த கடைசி காலத்தில் எப்படி பரிசுத்தமாக வாழ முடியும்? வாலிபன்னா வாலிபன் மட்டும் இல்லை, இன்றைக்கி நிறைய பேர், சிறியவர்கள் பெரியவர்கள், இன்றைக்கி ஊழியக்காரர்கள், இன்றைக்கி எல்லோரும் பேசுகிற நான் கேட்குறேன், நீங்கள் எப்படி நம்ம லைஃப் இன்றைக்கி பியூராக வாழ முடியும், பரிசுத்தமாக வாழ முடியும்? அதுவும் இந்த காலகட்டத்தில் அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம சுற்றி ஃபுல்லாக பாவம் தாங்க. எந்த பக்கம் திரும்பினாலும் பாவம் தான் இருக்குது. எந்த பக்கம் திரும்பினாலும் பாவம், எதை எடுத்தாலும் பாவம். இன்றைக்கி பாவத்தில் ஈஸியாக விழ வைக்கிறதுக்கு பிசாசு இன்றைக்கி எல்லாத்தையும் ரொம்ப எளிதில் பண்ணி வச்சுட்டான். இன்றைக்கி இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைமையில் காலகட்டத்தில் ஹவு கேன் யங் மேன் ஸ்டே பியோர்? எப்படி இன்றைக்கி ஒரு மனுஷன் ஆண்டவரை பிரியப்படுத்துகிற மாதிரி எப்படி வாழ முடியும்? பைபிள் இன்றைக்கி ஒரு அழகான ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்குது. 119 சங்கீதத்தினுடைய 9ஆம் வசனத்தை பாருங்களேன். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனால் தானே அப்படின்னு ஒரு அழகான சப்ஜெக்டை எசப்பா இங்கே சொல்கிறார். வாலிபன் என்ற காரியத்தை மாத்திரம் எடுத்து இன்றைக்கி சிறியோர் பெரியோர் இன்றைக்கி எல்லாரையும் சேர்த்து இந்த கேட்டகரியில் கொண்டு வரலாமா? எப்படி ஒரு மனுஷனால் பரிசுத்தமாக வாழ முடியும்? உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறவன் தானே. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆண்டோடைய வார்த்தை தாங்க அது லைட்டு. ஆண்டோடைய வார்த்தை தான் பலன். ஆண்டோடைய வார்த்தை தான் பாதுகாப்பு. இதை தாண்டி நம்மளை பாதுகாக்கிறது ஒன்றுமே கிடையாதுங்க. நம்ம பாடுற பாட்டோ இல்லை பண்ணுற பிரசங்கமோ இல்லை எங்கெங்கேயோ போகிறோம், அதெல்லாம் இன்னும் இன்றைக்கி ஒரு மனுஷனை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு ஆண்டவர் நம்ம கையில் கொடுத்துருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் இந்த சத்திய வேத வசனம். இந்த வேத வசனத்தை வாசிக்க 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 இஸ் பில்டிங் ஒரு பெரிய ஒரு மதிலை அவனை சுற்றிலும் அவன் கட்டிகிட்டே இருக்கிறான் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. எப்படி இந்த காலகட்டத்தில் பரிசுத்தமாக தன்னை காத்துக்கொள்ள முடியும்? இன்றைக்கி எந்த பக்கம் திருப்பினாலும் இன்டர்நெட் எடுத்தால் பிரச்சனை, ஃபோன் எடுத்தால் பிரச்சனை, இன்றைக்கி ரோட்டில் எங்கேயா போனால் பிரச்சனை, இன்றைக்கி இருக்கிற ஐடி ஆஃபீஸில் பிரச்சனை, எல்லாம் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை. எந்த பக்கம் திரும்பினாலும் அழகாக பொல்லாத பிசாசு பாவத்தில் விழ வைக்கிறதுக்கு என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் கொடுக்க முடியுமோ, தேர் ஆர் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் பிஃபோர் அஸ். ஆனால் ஒரு மனுஷன் இதெல்லாம் தாண்டி பரிசுத்தமாக வாழ முடியும்னு நினச்சானா, தன்னுடைய சுயபலத்தால் என்னால் கண்டிப்பாக வாழ்ந்துட முடியுங்க அப்படின்னு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கையில் வந்துடும். ஆண்டவர் சொல்கிறாரு, செல்ஃப் கான்ஃபிடென்ஸு சுயபலம் அதெல்லாம் ஒன்றும் வேலைக்காகாதுப்பா, நீ என்னை மட்டும் சார்ந்துரு. The man who depends on the Holy Spirit can win these temptations. அப்போது ஆவியானவரோடு நீங்கள் என்ன வேணும்னா இந்த வார்த்தையின் மூலமாக தான் என்ன முடியும். ஆண்டவர் சொல்கிறாரு, முடியும் வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்ளணும். இந்த கடைசி நாட்களில் நமக்கு ரொம்ப தேவையானது அதுதாங்க. இந்த வேர்டோடைய வேல்யூ இன்றைக்கி குறைஞ்சு போயிட்டு இன்றைக்கி சர்ச்சஸில் இன்றைக்கி மோஸ்ட் ஆஃப் த இடத்துல அதுக்காக நான் பாட்டு பாடுறதுலாம் தப்பு, வர்ஷிப் பண்ணுறது தப்புன்னு நான் சொல்லவே வரல. அது நீங்கள் தப்பாக எடுத்துக்க வேணாம். இன்றைக்கி வேர்டுக்குடைய நேரம் ரொம்ப கம்மியாகி இன்றைக்கி ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் எங்கே பார்த்தாலும் ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் நல்லது தான். ஆண்டவர் ஆராதிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தான். பட் ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் can't deliver you. The word of God has the power to deliver you. அதனால் இந்த கடைசி காலத்தில் வாலிபர்களாக இருக்கட்டும், நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற எல்லாராக இருக்கட்டும், ஆண்டவருடைய வசனத்தின்படி ஒரு மனுஷனுடைய என் வாழ்க்கை காக்கப்படும். இந்த வசனத்தின்படி ஆண்டவரே என்னை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. நீங்கள் எங்கே போகிறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணி உட்காந்து ஆண்டவர் இடத்துல இந்த பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் எங்கே வேணால் கோ. ஆண்டோடைய வார்த்தை உங்களை பாதுகாத்துக்கொள்ளும். ஸோ வார்த்தையை விட்டுறாதீங்க, வார்த்தை தான் உங்களை பாதுகாக்கும். இந்த கடைசி காலத்தில் அது ஒன்று தான் நம்மளை சேஃபாக ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ ஃபில் யுவர் ஹார்ட் அண்ட் மைண்ட் வித் காட்ஸ் வேர்ட். உங்கள் இருதயத்தை முழுவதும், உங்கள் சிந்தை முழுவதும் கண்டதெல்லாம் காரத்தை வச்சு நிரப்பிட்டு இருக்காமல் அதனுடைய வார்த்தையெல்லாம் அதை தியானிக்க ஆரம்பிங்க. அதை அப்படியே அதை ஃபில் பண்ணுங்கள், உள்ளே பை ஹார்ட் பண்ணுங்கள். அது நம்முடைய வாழ்க்கையை பாதுகாத்து கொள்ளும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தர் தாமே நம்ம யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.